தீபிகா வணக்கம். நெடுஞ்சாலை முறைகேடு வழக்கில் உத்தரவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் முறைகேடு வழக்கில் இந்த உத்தரவு என்பது நீட்டிக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் 21 வரை முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் பணிகளே நடைபெறாத நிலையில் முன்கூட்டியே தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு கோடிக்கணக்கில் தொகை விடுவிக்கப்பட்டு முறைகேடு நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அது தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் ஏவா வேலு துறை அதிகாரிகள் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். அதைத் தொடர்ந்து ஏவா வேலு மற்றும் அவர் தொடர்புடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் கடந்த ஜூன் மாதம் 25 சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு ஏவா வேலு மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அவரை தேடப்படும் நபராக அறிவித்து போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் பிறப்பித்தார்கள். தனக்கு எதிரான வழக்கையும் லுக் அவுட் நோட்டீஸையும் ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏவா வேலு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை அப்போது விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்திரையன் இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஜூலை 27 பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதேபோன்று அதுவரை மனுதாரருக்கு எதிராக போலீசார் கடும் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது என்றும் லுக் அவுட் நோட்டீஸ் விவகாரத்தில் ஏவா வேலு ஜூலை 15 லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முன்பு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அப்போது நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. நீதிபதி லட்சுமி நாராயண் முன்பாக இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும்போது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆகஸ்ட் 21 வரை கூடுதல் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்புக்கு அவகாசம் வழங்குவதாக உத்தரவிட்டு அதுவரை முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தீபிகா.